ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய நமக. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. எல்லாம் ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு சமர்ப்பணம். அன்னை அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு ஏதோ ஒரு சக்தி தான் ஆற்றலையும் இயக்கத்தையும் கொடுத்து இந்த உடலுக்கு உயிரோட்டத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த சக்தி ஆன்மா என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆன்மா எப்படிப்பட்டது, நாம் பார்க்க முடியுமா, நமக்கு கண்ணுக்கு புலப்படுமா என்று எல்லோருக்குமே ஒரு தேடுதல் இருக்கின்றது இல்லையா? அதாவது ஆன்மா நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு உணர்வு தான். அதாவது ஒரு கரண்ட்டு இருக்குது. அந்த கரண்ட்டு பல்பை எரிய வைக்கிறது, ஃபேனை சுத்த வைக்கிறது, இந்த வாஷிங் மிஷினை நம்ம துணிகளெல்லாம் சுத்தம் செய்ய வைக்கிறது, இப்படி பலவித மின் சாதனங்களுக்கு இந்த கரண்ட்டு பயன்படுகின்றது. இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம கண்ணால் பார்க்கவே முடியாது இல்லையா? உணர முடியும், தொட்டால் ஷாக் அடிக்கும் என்று உணரலாம். ஆனால் அது பார்ப்பதற்கு கண்ணுக்கு புலப்படாது எங்கே இருக்குது என்று. அதுபோல தான் இந்த ஆன்மா உணர்வு தான், நமக்குள் இருக்கின்றது என்கின்ற உணர்வு தான் இந்த ஆன்மா. இந்த ஆன்மாவை நாம் தேட முயலும் இந்த மனிதன் படித்து மேலும் மேலும் உயர்வதற்காகவே, அதாவது பரமாத்மாக்கிட்ட நம்மளை அப்படியே சரணடைய வைக்கிறது. அதற்குத்தான் இந்த சாவித்திரி என்ற இந்த அற்புதமான காவியத்தை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் படைத்துள்ளார். அதாவது இந்த சாவித்திரி காவியத்தை நாம் படிக்க படிக்க நம்மளுடைய மனம் ஒரு உயர்நிலையை அடையும். அந்த உயர்நிலையை அடையும் பொழுது நமக்குள்ளே திருவுருமாற்றம் அடைந்து நாம் தெய்வ நிலைக்கு செல்லுவோம். அதற்கு தான் இந்த சாவித்திரியை அவர் படைத்திருக்கிறார். அந்த அற்புதமான காவியத்தை அவர் ஒரு அழகான ஆங்கிலத்தில் ஏற்றியுள்ளார். அதாவது அது மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை தான். அது ஒரு சின்ன கதையை நெடுங்காவியமாக அழகாக ஆங்கிலத்தில் ஏற்றியுள்ளார். ஆனால் அந்த ஆங்கிலம் ரொம்ப ஒரு உயர்தரமாக இருப்பதால் லேஸில் நமக்கு புரிய வருதில்லை. ஒரு சுலபத்தில் நமக்கு அந்த காவியம் படிக்கும் பொழுது கொஞ்சம் கூட புரிவதில்லை. அது எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். எனக்கும் அப்படித்தான் படித்து கொண்டே இருக்கேன், ஒன்றும் புரியவில்லை. நான் 35 வருட காலமாக அன்னை அரவிந்தர் பக்தர். ஆனால் பலவித அன்னையை நான் வழிபட்டு கொண்டு இருக்கும் காலத்தில் பலவித என் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் ஏற்பட்டுக்கொண்டே தான் இருந்தது. ஆனால் அந்த சாவித்திரி படிக்கிறச்ச எனக்கு ஒன்றுமே தெரியல, புரியவே இல்லை. நானும் ரொம்ப வருஷமாக படிக்கிறேன், புரியலை. அப்புறம் தியான மையம் ஏற்படுத்தி தொடர ஒரு யாகம் மாதிரி எல்லோரும் அப்படியே தொடர்ச்சியாக இந்த சாவித்திரியை படிப்போம். அப்பொழுது எல்லோரும் என்னிடம் கேட்பார்கள். ஏதோ ஸ்லோகம் படிக்கிற மாதிரி தான் படிச்சுட்டே வருவோம். ஏதோ அப்பப்போ அந்த கதை, சாவித்திரி சத்யவான் கதை தெரியுமே தவிர, ஆனால் அது ஃபுல்லாக அந்த சாவித்திரியை பற்றி எனக்கு அவர் எழுதினது கொஞ்சம் கூட விளங்கவே இல்லை. நான் தனியாக அன்னை அரவிந்தரிடம் எப்போதும் தியானம் செய்யும்போது என் மனதை விட்டு நிறைய எனக்கு இது மாதிரி கேள்வியெல்லாம் வரும்பொழுது அவரிடம் கேட்பேன். இந்த மாதிரி தான் சாவித்திரியை பற்றியும் எனக்கு கொஞ்சம் கூட எவ்வளோ வருஷமாக படிக்கிறேன், புரியவே இல்லையே என்று. நான் பல அதிசயங்களை என் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தியிருக்கிறாய், ஆனால் எனக்கு சாவித்திரி மட்டும் ஏன் எனக்கு புரிய வைக்க மாட்டேங்கின்றார் என்று கேட்பேன். ஏனென்றால் நான் படிக்கும்பொழுது எனக்கு ஒரு உணர்வு வரும். என் பின்னாடியே யாரோ ஒருத்தர் நின்றுட்டு என்னை வாட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு எப்பொழுதுமே தோன்றும். ஆனால் நான் நினச்சேன் அதெல்லாம் ஒரு பிரமை என்று நினைத்து கொண்டு, ஆனால் நான் அன்னை அரவிந்தரிடம் தனியாக பேசினேன். அப்புறம் சிறிது காலத்தில் எனக்கு முழங்கால் எலும்பு தேய்மானத்தினால், இந்த மூட்டு எலும்பு தேய்மானத்தினால் என்னால் நடக்க முடியாமல் போய்விட்டது. பலவித வைத்தியங்கள் செய்தும் என்னால் நேராக்க முடியவில்லை. நடப்பதற்கே மிகவும் கஷ்டப்பட்டேன். உட்காருவதற்கும் நடப்பதற்கும் ஒருவர் துணை இருக்க வேண்டியிருந்தது. அப்புறம் காலை வளைந்து விட்டது. அதனால் பலவித கஷ்டங்கள் எனக்கு. கொஞ்சம் கூட என்னால் நிற்கவே முடியல, ஒரு சமைக்கிறது கூட முடியாது. எல்லாமே பாவம் எனது கணவர் தான் ரொம்பவும் கஷ்டப்பட்டார் கூட. அவர் என்னை வைத்துக்கொண்டு ரொம்பவும் பாவம் தவித்து விட்டார். என்ன செய்வது என்று பல வைத்தியம் செய்தும் எனக்கு சரி நேராக்க முடியவில்லை. எலும்பு தேய்மானம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் தான் அதுக்கு ஒரே வழி என்று சொல்லிவிட்டார்கள். 2 காலுமே எனக்கு தேய்மானம், ஒன்று இல்லை 2 கால்களும். என்னுடைய குழந்தைகளும் எல்லோரும் படித்து திருமணமாகி
அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். அதனால் கூட யாருமே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு விட்டு அப்புறம் பிறகு கோயம்புத்தூரில் இந்த கங்கா ஹாஸ்பிட்டலில் இது நன்றாக இதுக்கு ஆப்ரேஷன் செய்வார்கள் என்று அவர் தெரிந்து கொண்டு அங்கு நாங்கள் போனோம். சீனியர் சிட்டிசன் ஒரு இடத்துல லீஸுக்கு எடுத்துக்கொண்டு நாங்கள் இங்கே ஆப்ரேஷன் முடிச்சு ரொம்ப அற்புதமாக இருந்தது. வேலைக்கும் ஆள், அவருக்கு ரொம்ப கஷ்டமில்லை, சாப்பிடுவதற்கும் எதற்கும் கஷ்டம் இல்லாமல் அந்த ஒரு 4.5 வருஷம் ரொம்ப நன்றாக இருந்தோம். ஆனால் இந்த தியான மையத்தை விட்டு போவேன் என்று எனக்கு கொஞ்சம் கூட நான் கனவுல கூட நினைக்கவில்லை. ஏனென்றால் அந்த சர்வீஸ் செய்கின்ற பாக்கியம் என்னை விட்டு போய்விட்டதே என்று கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் எதற்கு வருத்தப்படாதேன்னு அப்பப்போ சொல்லுவார். நான் இருக்கிறேன், நீ வருத்தப்படாதே என்று அன்னை அரவிந்தர் எப்போ பாரு என் மனசில் ஒரு சொல்லிக்கொண்டே இருப்பது போல் இருக்கும். ஏதாவது படித்தாலும் நான் இருக்கிறேன், கூடவே இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்வது போல் எனக்கு ஒரு உணர்வு இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் அப்படி போய் அங்கே கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகி ஆப்ரேஷன் செய்த உடனே எனக்கு அந்த வளைசலும் கால் நேராகி விட்டது. நன்றாகவும் நடக்க ஆரம்பித்தேன். மற்றவர்களுடைய துணை இல்லாமல் என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டேன். அது ஒரு பெரிய அற்புதம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதற்குத்தான் என்னை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் போல இருக்கின்றது என்று. அப்பொழுதுதான் எனக்கு இந்த சாவித்திரியை பற்றி மற்றும் புரியவில்லையே என்று ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு குரு எனக்கு கிடைத்தார்கள். சின்மயா மிஷனில் பயிற்சி எடுத்துக்கொண்ட அந்த குரு ரொம்ப நன்றாக எல்லா உபநிடதங்களும் இந்த பிரகடன கிரந்தங்களும் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பகவத்கீதை ஆகட்டும், பாகவதம் ஆகட்டும், விவேக சூடாமணி என்று நிறைய இது அங்கே போனதுனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. சொல்லிக் கொடுக்கும் பொழுது சாவித்திரியை படிக்கிறேன். என்ன அதிசயம்! வரிக்கு வரி எனக்கு அர்த்தங்கள் விளங்கியது. அப்படியே தமிழாக்கம் கடகடகடன்னு எனக்கு செய்கின்ற பாக்கியம் கிடைத்தது. தமிழில் சுருக்கமாக சாவித்திரியை எழுதுகின்ற பாக்கியம் இந்த இலக்கியப்பிடம் என்கிற பத்திரிகையில் எனக்கு கிடைத்தது. அந்த இலக்கியப்பிடம் பத்திரிகை என்னுடைய அன்னை அரவிந்தர் கட்டுரைகளெல்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த சாவித்திரி சுருக்கத்தையும் என்னை எழுத வைத்த அந்த இலக்கியப்பிடம் எனக்கு ரொம்ப பல பேருக்கு அந்த பத்திரிகை மூலம் இந்த அன்னை அரவிந்தரை பற்றி தெரியப்படுத்தியதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சர்வீஸ் செய்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுதுதான் புரிந்தது, இதற்குத்தான் நம்ம இங்கே அனுப்பியிருக்கிறார்கள் போல். இது அடுத்த ப்ரமோஷன் உனக்கு. ஏன்னா சின்ன லெவல்லேருந்து நான் இந்த 35 வருடகாலமாக ஒரு அலமாரியில் வைத்து பூஜை செய்த அன்னை அரவிந்தர். அதன் பிறகு ஒரு அறைக்குள் வைத்து பூஜை செய்தேன், ஒரு தனி அறைக்குள். அதன் பிறகு ஒரு தியான மையமே வைத்து எல்லோருடன் சேர்ந்து வழிபட்டேன். பிறகு கோயம்புத்தூருக்கு போனாலும் நான் தனி அறையில் எனக்கு என் கணவர் அதற்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடும் செய்து கொடுத்தார். அவருக்கு மிக்க நன்றி. அவரின் கூடவே இருந்தார். எல்லா விதத்திலும் அன்னை அரவிந்தருக்கு வேண்டிய சேவைகளை அவரும் கூடவே சேர்ந்து செய்து கொண்டு என் கூடவே இருந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது. அவருக்கு என்னுடைய நன்றி. ஆனால் தற்பொழுது அவர் இல்லை. இருந்தாலும் அவர் எனக்காக இந்த அற்புதமான காரியத்தை செய்ததை நினைத்து நான் எப்பொழுதுமே அவருக்கு நன்றி கூடிக்கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது நான் அழகாக ஒரு தனியான அமைதியான ஒரு அறையில் என் மகனுடன் இருக்கின்றேன். அவன் மகனும் மருமகளும் என்னை அழகாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றாக அருமையாக வைத்து கொண்டார்கள். எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. எல்லாமே அன்னை அரவிந்தருடைய இந்த எனக்கு அற்புதமான என்னுடைய காரியத்திற்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எதற்கு இதை சொல்கின்றேன் என்றால், சாவித்திரியை நாம் படித்தால் புரியவில்லையே என்று நம்ம வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அன்னையே சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது அன்னை என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றாக்க, ஒரு சாதகர்கிட்ட அன்னை சொன்னாங்களா, சாவித்திரியில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் மந்திர சக்தி வாய்ந்தது. சாவித்திரியை ஒவ்வொரு முறை படிக்கும்போது உனக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். புரியவில்லை என்று நினைக்காதே, அதனால் பாதகமே இல்லை. மீண்டும் மீண்டும் படி. அதுவரை புரியாமல் இருந்தவையெல்லாம் திடீரென்று உனக்கு புரிய ஆரம்பிக்கும். இதை படிப்பதே நம்ம யோக சாதனை செய்வது போல ஆகும். ஒரு வழியும் தெரியாமல் கலங்கும் சமயங்களில் இந்த சாவித்திரி புஸ்தகத்தை கையில் எடுத்து ஒரு சற்று கொஞ்ச நேரம் தியானித்த பின் ஏதேனும் ஒரு பக்கத்தை பிரித்து சில வரிகளை படித்தால் போதும். அதுவரை நமக்கு மனதில் நம்மளை வாட்டிய அந்த துயரமெல்லாம் பனி போல கரைந்து போய்விடும். நமது கையை பற்றி நடத்தி செல்வது போன்ற துணை நிச்சயமாக கிடைக்கும். யோக சாதனை பழக வேண்டும் என்று நம்மளை முழுமையாக சமர்ப்பணம் செய்து யார்
முயல்கின்றார்களோ, அந்த தேவையை நாம் உணர்கின்றோமோ, அவர்களுக்கு இந்த குருவோட உதவியே இல்லாமல் மேலும் மேலும் அந்த யோக மார்க்கத்தோட ஏணிப்படிகளில் ஏறிக்கொண்டு போவது என்பது இந்த சாவித்திரி மூலம்தான் சாத்தியம் என்று அன்னை கூறியுள்ளார். இப்படி அன்னை சாவித்திரியை பற்றி கூறியிருக்கின்றார். அரவிந்தரும், பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இது ஒரு யோக நிலையில் இருந்த பொழுது அவர் கண்ட காட்சிகளும் அவற்றை பற்றிய வர்ணைகளும் தான் இந்த சாவித்திரியில் இருக்குது. இது என்னுடைய ஒரு அகக்காட்சியின் பதிவாகும் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தரே சாவித்திரியை பற்றி கூறியிருக்கின்றார். இப்படிப்பட்ட அந்த அற்புதமான சாவித்திரி காவியத்தை நாம் படிக்கலாம், படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா படிக்காதவர்கள் கூட இனிமேல் தொடர்ந்து படிப்ப நம்ம முயற்சி செய்ய வேண்டும். பல அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், பல அதிசயங்கள் நமது வாழ்க்கையில் ஏற்படும். அது கண்டிப்பாக நான் என்னுடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக பார்த்த ஒரு உண்மை. அதனால் தான் நான் சொல்கின்றேன், சாவித்திரியை எல்லோரும் படியுங்கள். அதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் ஒரு மந்திர வரி தான். அதனால் நீங்கள் எல்லோரும் இப்பொழுது நம்ம நியூ கிரியேஷன் மெடிடேஷன் சென்டரில், குரோம்பேட்டை சென்டரில் வர 28/6/25 அதாவது சனிக்கிழமை அன்று 8 மணிலேருந்து இல்லை காலை 9 மணியோ, அவர்கள் கேட்டால் சொல்வார்கள், காலை 9லிருந்து ராத்திரி 9 மணி வரை. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து படிப்பார்கள். அதாவது அது சாவித்திரி யங்கம் என்று சொல்வோம். அதை விடாமல் அடுத்த ஒத்தொத்தரும் அப்படியே தொடர்ச்சியாக படித்து கொண்டே போக வேண்டும். அதை அந்த புஸ்தகம் முடிகிற வரைக்கும், அந்த காவியம் நிறைவு பெறும் வரை நம்ம படித்து கொண்டே தொடராக போக வேண்டும். இப்படி நம்ம படித்து கொண்டு போகும் பொழுது நமக்கு கண்டிப்பாக பலன் ஏற்படும். புரியாதவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். கஷ்டன்றதுச்சு அந்த வரியில் ஏதாவது ஒன்று நமக்கு அதுக்கு தீர்வு தெரியும். அதனால் நம்ம எல்லோரும் அன்னை அரவிந்தர் முழு பலனும் கிடைக்க வேண்டும் என்றால், அதாவது நமக்குள்ள திருவுருமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அந்த ஏற்பட வேண்டும் என்றால் இந்த சாவித்திரி காவியத்தை நாமெல்லாம் அன்னை அன்பர்கள்லாம் சேர்ந்து படிக்கணும். அதற்கு இப்போது ஒரு அழகான ஒரு வழி காமிச்சிருக்காங்க தியான மையத்தில், இந்த நியூ கிரியேஷன் மெடிடேஷன் சென்டரில். இதை கண்டிப்பாக நீங்கள்லாம் பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்கிறேன். இது விடக்கூடாது. இந்த சான்ஸை எல்லோரும் போய் சேர்ந்து படித்து நம்மெல்லாம் அன்னை அரவிந்தருடைய பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். நான் பெற்ற இன்பம் இந்த உலகம் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லோரும் சேர்ந்து இந்த சாவித்திரியை படிக்கலாம். தனித்தனியாக தினந்தோறும் முடிந்த அளவு அட்லீஸ்ட் ஒரு பேராவது படிங்க. ஒரு பக்கம் படிக்க முடியலன்னா கூட ஒரு பேராவது படிக்கிறதுன்னு ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.